அந்த மாதிரி ஆளுங்க கிட்டெல்லாம் எதுவும் சொல்லாதீங்க, உடனே செஞ்சிட போகிறாங்க. குமார் சகோ, நான் சொல்வது எல்லாமே அடங்கியிருக்கேன். ஆமாம் குமார் சகோ. ஆர்வக்கோளாறு. புதுசாக வண்டி வாங்கினா அப்படி தான், சும்மா இருக்க மாட்டாங்க. முந்தா நாள் மனிதன் அவன் என் நண்பன் சிஸ்டர், அதனால தான் சொல்கிறேன், எதுவும் சொல்லிடாதீங்கன்னு. நல்லது மட்டும் சொல்லுங்கள். அவர் எது சொன்னாலும் கேட்பார் போல், சுய புத்தி இல்லாதவரா? ஆ, மிளகாப்பொடியை போட்டு ஊதுன்னு சொன்னால் ஊதலாமா? அறிவில்லை? ஊதுனா பறக்கும்னு தெரிய வேணாமா? என்ன ஒரு கண்மூடித்தனமாக இருக்குது. நல்லா வந்தால் சப்பு சப்புன்னு அரைஞ்சி விட்டுருவேன். நண்பன் சொல்கிறீங்க, நண்பனை பாதுகாக்கணும். எது சொன்னாலும் செய்வான் அப்படிங்கிறக்காக அப்படி பண்ணக்கூடாது. அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சு எவ்வளோ வருத்தப்படுவாங்க. கஷ்டப்பட்டு வளர்த்தோம், இவன் எவனே தெரியாது, இவன் சொல்கிறதெல்லாம் இது கேட்டுட்டு தெரியுது பாரு. பெற்றவங்க நம்ம, வளர்த்தவங்க நம்ம, எவனோ என்னமோ சொல்கிறான்னு கேட்குது பாருன்னு. ஆனால் நண்பனுக்காக இருக்கும் சிஸ்டர். என்னது இருக்கும்? அறிவில்லாமையா? அறிவு இருக்குன்னு சொல்கிறீங்களா? சுய புத்தி இருக்கணும், எந்த சூழ்நிலையிலையும் எங்கேயும். நண்பன் எப்போ துரோகியாக மாறுவான்னு யாருக்கு தெரியும்? குமார் சகோ, பாதி கிலோமீட்டர் நடந்து போனவன் பக்கத்தில் இருக்கிற பாத்ரூம் போகிறதுக்கு வண்டி வேணும். ஆமாம், பாதி கிலோமீட்டர் நடந்து போனவன் பக்கத்தில் இருக்கிற பாத்ரூமுக்கு போகிறது கூட வண்டி வேணும். வண்டி வந்துட்டா அவ்வளோ ஆர்வக்கோளாறு. நான் எதுவும் ஆபத்தாக பண்ணலை சிஸ்டர். ஓகே ஓகே. கண்ணில் மிளகா பொடி பட்டால் என்ன ஆகும்? ஆ, அப்போல்லாம் ஜாலியாக விளையாடணும், பேசணும், சந்தோஷமாக இருக்கணும், பாதுகாப்பாக போகணும், பாதுகாப்பாக வரணும். ஃப்ரெண்டுன்னா அவன் தான் ஃப்ரெண்டு. நண்பன்னா நம்மளை நம்பி அவங்க வீட்டில் நண்பன் சொல்லி விட்டுருக்காங்க அப்படின்னா, பத்திரமா வாடா, பத்திரமா போயிட்டு பத்திரமா வருவோம், நல்ல விஷயங்களுக்காக போவோம் அப்படி சொல்லிட்டு வரணும். அவன் தான் நண்பன். ஸோ 10 கிலோமீட்டருக்கு நடந்து போனவன் வண்டியை பார்த்ததும் பக்கத்தில் இருக்கிற பாத்ரூம் போகிறது கூட வண்டி வேணும். ஓ, அப்படி. அதான் நடந்து போகிறவன் அவனுக்கு வண்டி கிடச்சோன்னே என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் அப்படியே ஆடுவான். ஒரு சந்தோஷத்தில் பண்ணுவாங்க போல். உயிர் காப்பான் தோழன், அவன் தான் தோழன், உண்மையான தோழன். ஜாலியாக இருக்கணும், ஃபன் பண்ணணும். அதுக்காக ஒருத்தவங்களை கஷ்டப்படுத்தி தான் பண்ணணும்னு இல்லை. இப்போ உங்களே அந்த மாதிரி பண்ணுறாங்க, அந்த இடத்துல உங்கள் அப்பாவோ அம்மாவோ பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன ஃபீல் பண்ணுவாங்க? எதுக்கு நான் இவங்க கூட எல்லாம் சேர்ற அப்படிம்பாங்க. அதுதான் சொல்கிறேன், என்னை நம்பி தான் சிஸ்டர் அவங்க வீட்டில் விடுவாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் அவனை எப்படி பார்த்துக்கணும்? என்னடி தங்கம், பசிக்குதா? என் தங்கம், சரி, அதுக்கு பால் பாட்டிலில் பால் கேட்குது போல். குமார் சகோ, பாய்மா. பாய் சகோ.